வணக்கம். வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட்டுக்காகவும் ஆக்சுவலி அந்த ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் யார் அனுப்பியிருக்கேன்னு பார்க்க போனால் கமெண்ட்ஸில் போய் செக் பண்ணிக்க அவரோட நேம் இல்லை, அவோ தெரியல. பட் எனி ஹவ் ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் பண்ணீங்க நெய் எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டித்தர சொல்லி. ஸோ நான் இன்றைக்கு செய்ய போகிறது வந்து நெய். இந்த நெய் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இது நான் செய்த பட்டர். இதில் வந்து 340 கிராம் பட்டர் இருக்குது. இப்போ போகிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த பட்டரோட ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 340 கிராம் பட்டரை வந்து மீடியம் ஹீட்டில் இதுக்குள்ள போடுவோம். இது நல்லா கரைய விடுவோம். ஈவனாக கரைஞ்சி வரணும். ஈவனாக இப்போ வந்து இது கரைஞ்சிட்டு இந்த பட்டர். ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க விடுவோம். ஆனால் நடுநிலைமையை கரண்டியை வச்சு இதை வந்து கிண்ட தேவையில்லை. இடக்கிட இப்படி சட்டி வந்து இப்படி கலக்கின்றதுங்களா சரி. மேலே வந்து ஒரு வெள்ளை நுரை மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சுக்கொண்டு வரைக்கும் நல்லா கிளியராக ஒரு லைட்டான கோல்டன் ப்ரௌனாக வரும். அந்த கோல்டன் ப்ரௌனாக வரைக்கும் தான் இது ரெடி. அன்சால்டட் பட்டர். இந்த மேலே அந்த வெள்ளை மாதிரி நுரை வந்தெல்லாம் அமர்ந்து இப்போ பபிள்ஸாக இருக்குது. பபிள்ஸ் வந்துருக்குது. இது நுரை நல்லா கொதிக்குது, நிறைய பபிள்ஸ். இந்த சத்தம் பாருங்கள், சத்தம் வருது. இது கிராஜுவலி வந்து இந்த சத்தம் வந்து குறையும். மீடியம் ஹீட்லேயே அடுப்பு வையுங்க. பபிள்ஸ் எல்லாம் அமர்ந்து அந்த பட்டர் வந்து நல்லா கிளியராக வரும். கிளியராக லைட்டும் கோல்டன் ப்ரௌனாகவும் வரும். 15 மினிட்ஸ் தான் நான் இருக்குது. இந்த நுரையெல்லாம் மேலால் வருது, உங்களுக்கே தெரியுது. அடுப்பை வந்து 15 நிமிஷத்துக்கு பிறகு மீடியத்துக்கும் லோ ஃப்ளேம் விட்டு இதை கொஞ்சம் நேரம் வந்து காய்ச்சி எடுப்போம். மீடியத்தில் வந்து 15 மினிட்ஸ் வெட்டினா, லோவில் வந்து 5 மினிட்ஸ் வெட்டினா. இப்போ இது ரெடி. இந்த மேலே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபோம் பண்ணியிருக்கு. இந்த ஃபோமை வந்து நாங்கள் இப்போ வடித்து எடுக்கணும். கிணறு விட்டிங்கன்னு சொன்னால் இது வடிக்க இல்லாது. ஸோ இப்போ நான் உடனே ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிக்க போகிறேன். நல்ல கலராக வந்துருக்குது. இப்படி ஒரு டில்டட் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் இது டன். ஓகே, இப்படி ஒரு வடியில் வந்து இந்த பவுலுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து இதை வடித்து எடுக்க போகிறேன். இந்த நெய்யை கீ மேலால் கொஞ்சம் நுரையை இருந்தேன்னு சொன்னால் அந்த நுரையை வந்து ஒரு கரண்டியால் எடுத்துருங்க. இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கிளியரிஃபைட் பட்டர் நெய் அதில் கீ என்று சொல்லுவீங்க. இதை நான் கொஞ்சம் நேரம் வந்து ஆற வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெய்யெல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு. ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நமத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.